ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நாம் பார்க்க போகும் விருந்தினர் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர். அவர் பலருக்கும் ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் மெயினாக சொல்லிக் கொடுப்பது நாராயணியின் போது சிங்கப்பூர் சென்று வந்தார். அந்த அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவர்தான் லக்ஷ்மி கிருஷ்ணன். வாருங்கள், அவரை சந்திப்போம். நீங்க இந்த எல்லாருக்குமே ஸ்லோகம் சொல்லி கொடுக்குற, அதாவது லக்ஷ்மி குருன்னு எல்லாருமே சொல்லுவா. நீங்க காத்தாலையும் கிளாஸஸ் எடுக்கிறீங்க, சாயங்காலமும் எடுக்கிறீங்க. இந்த இடையில நீங்க சிங்கப்பூருக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? ஸ்ரீ கணேஷ் சாரதா குருபியோ நமக. சீட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிறைய பேருக்கு நாராயணியன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சென்னையில் இருக்கேன். நான் இந்த வாட்டி எனக்கு சிங்கப்பூருக்கு போயிட்டு நாராயணியன் சொல்லி கொடுத்ததுக்குள்ள சான்ஸ் கிடைச்சது. நீங்கள் சிங்கப்பூருக்கு போயிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் அங்கே போயிட்டு நாராயணியம் பாராயணம் பண்ண போயிருக்கேன். இந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? கொரோனா டைமில் ஆன்லைனில் நான் நாராயணியம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது. சிங்கப்பூர்லேருந்து 3 பேர் எங்கிட்ட நாராயணியம் கற்றுக்க சேர்ந்தா. அதில் சசிகலா, செல்வ கவிதா, கவிதா ரவி, இவன் 3 பேரும் சேர்ந்துருந்தா என்கிட்ட நாராயணன் கற்றுக்க. இங்கே இந்த வருஷம் ஜனவரி 30ஆம் தேதி சூர்யா ஹாலில் சம்பூர்ண நாராயணியம் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கு அவளும் வந்திருந்தா. அது பார்த்தோன்னே அந்த வைப்ரேஷன், இந்த எல்லாருமே உட்காந்துட்டு பாடுறது, இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஊர்லேயே மாமி பாட மாட்டாளா அவளுக்கு தோண்டி கொடுத்தேன். அதனால தான் சிங்கப்பூரில் போயிட்டு நாராயணியம் பாராயணம் செய்யறதுக்குள்ள காரணம். இந்த ட்ரிப்பை, சிங்கப்பூர் ட்ரிப்பை நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்க? சிங்கப்பூர்ல இருந்து சசிகலாவோட போன் வந்தது. மாமி ஜூன்ல வச்சுக்கலாமா, நம்ம ஜூன்ல வரலான்னு கேட்டா. அப்ப எனக்கு இன்னும் மனசுல தோணுது, சுபேஷ சீக்கிரமா, எங்களுக்கு வயசாயிட்டே போறது, எனக்கு காலெல்லாம் சரியாலே, மாமாவுக்கு வயசாயாச்சு, முன்னாலேயே வச்சுக்கலாமே நம்ம. இது மாதிரி ஏப்ரல் 22ஆம் தேதி 23ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளா இருக்கம்மா, சித்ரா பௌர்ணமி எல்லாம் இருக்கு, அன்னைக்கு வச்சுக்கிறோமா சொல்லி கேட்டோன்னே அவன் ஓ சரி சரி மாமி அப்போதே வச்சுக்கலாம்னு தெரிஞ்சிருந்தாங்க. இது மாதிரி பேசுறதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரே ஸ்டூடெண்டோட பிள்ளையோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம். என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கல்யாணத்தில் சேர்ந்துருந்தா. அவங்க வச்சு நான் இது மாதிரி சொன்னேன், நம்ம இது மாதிரி சிங்கப்பூர்ல கூப்பிட்டுட்டே இருக்காம, நம்மளை யாரெல்லாம் ஒர்க்குக்கு ரெடி சொல்லி கட்டோம்னா எல்லாருமே ஒரு 10 பேர் நான் ரெடி சொல்லி விட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கே நான் அவளை கூப்பிட்டு சொன்னோன்னே அவளோட அட்ரஸ் அது இதெல்லாம் அனுப்பி தந்துவிட்டா. இங்கே ஒரு டிராவல் ஏஜென்ட்டை பிடிச்சோம். அதுவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதெல்லாம் டிராவல் ஏஜென்ட் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம் அவள் தான் படித்தோம். அவளை இப்போ அந்த டிராவல் ஏஜென்ட் சொன்னால் நீங்கள் இது மாதிரி 11ஆம் தேதி புக் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கன்செஷன் கிடைக்கும், அன்னைக்கு புக் பண்ணினா நீங்கள் அன்னைக்கு புக் பண்ணும்போது சொல்லி சொன்னாங்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அன்னைக்கு ராத்திரியே எல்லாருக்கும் பைசா அனுப்பி கொடுத்துட்டா. அடுத்த நாளைக்கே ஒரு டிக்கெட் புக் பண்ணி விட்டார். ஒரு வாரத்துக்குள்ள டிக்கெட்டு, விசா எல்லாமே ரெடி ஆயிடுது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல. இந்த சிங்கப்பூர் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தது? 35 வருஷம் முன்னால பாம்பேல தான் நாராயணியம் கத்துட்டேன். சாராக்களுக்கு நாராயணியம் எடுத்திருந்தாங்க. அந்த சாரா துபாயில எல்லாருமா சேர்ந்து அங்க நாராயணியம் படிக்கிறதுக்கு அவரை ஸ்பான்சர் பண்ணி எல்லாரும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு இப்படியே மனசுல தோணுது, நம்மளும் இது மாதிரி ஒரு வாட்டி வெளியூருக்கு போயிட்டு நாராயணியம் படிப்போமா அப்படின்னு ஒரு மனசுல தோணுது. ஆனா அந்த சிங்கப்பூருக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் என்னோட கனவு அப்படியே நிறைவேற்றி சொல்றது, நினைக்கிறது எனக்கு கனவா நினைவாங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. அப்படி ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சிங்கப்பூர் போனது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கும் காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நடக்கிறதுக்கு கஷ்டம் இருக்குது. அதுவும் இல்லாத உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் வயசாகிடுது. அவர் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து எப்படி சிங்கப்பூர் போனீங்க? சிங்கப்பூர் போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு, கிளம்புனா அவ்வளவுதான். ஆனால் எங்கள் மாமாவே பெண்ணையுமா, எனக்கும் காலை சரியில்லை, எங்கள் மாமாவுக்கு 90 வயசு ஆயாச்சு, அவர் எப்படி விட்டுட்டு போகிறது? அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தினமே குருவாயூரப்பனை நினச்சிட்டே இருப்பேன். அப்போ தான் என்னோட பிரதர் இருக்கான் கோயம்புத்தூரில், அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், கோபால் இது மாதிரி நீ இங்கே அத்திம்பேரை பார்த்துக்கிறியா, தான் எனக்கு சிங்கப்பூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லணும். அவன் உடனே எனக்கு பதில் அனுப்பிவிட்டா, நீ தாராளமாக போயிட்டு வா, நான் ரொம்ப நல்லா நீ பார்த்துக்கிற மாதிரியே நான் அத்திம்பேரை பார்த்துக்கிறேன், தைரியமாக போயிட்டு வா, நீ ரொம்ப நாள் ஆச்சு வெளியில எல்லாம் போயிட்டு அத்திம்பேரையே சுசுரூஷை பண்ணிட்டு நிறைய நாளாக நீ இப்படி தான் இருக்காய், தாராளமாக போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதே சொல்லிவிட்டார். நீங்கள்
இந்த நாராயணிய பாராயணம் எங்க பண்ணினீங்க, எப்படி பண்ணினீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் இங்கேருந்து 20 பேர் பாராயணத்துக்கு போயிருந்தோம். அங்கே அவன் 3 பேரா சேர்ந்து தான் நாராயணி நடத்தினா. ஆனால் சசிகலாவாத்தில் தான் நாங்கள் சம்பூர்ண நாராயணியை பாராயணம் பண்ணினது. நீங்க போயிட்டு சிங்கப்பூர்ல போயிட்டு நீங்க நாராயணிய பாராயணம் பண்ணியிருக்கேன். அங்க எவ்வாறு வந்து நீங்க வந்து நேவேத்தியம் பண்ணினேன், சீர்வரிசை எல்லாம் பண்ணணும், அது எப்படி சமாளிச்சு? நாராயணிய பாராயணத்துக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணுமோ எல்லாமே ரொம்ப தான் அங்கே பண்ணினோம். இது பஞ்சாமிர்தத்துலேருந்து எல்லாம் நெய்யப்பம் என்னெல்லாம் வேணுமோ அவங்க வனபோஜனத்துக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணுமோ அதாவது தசகத்துக்கு அதாவது மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணினோம். அங்கே ருக்மிணி கல்யாணத்துக்கு சீர்வரிசையெல்லாம் நாங்கள் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிருந்தோம். முறுக்கு, லட்டு, முள்ளு முறுக்கு, பருப்பு தேங்காய், திரட்டிப்பால், மைசூர் பாக்கு எல்லா ஐட்டம் கொண்டு போனோம். கொஞ்சம் பூ கொண்டு போனோம். அங்கே பூவான நிறையவே பூ கிடைக்கிறது. தாமரை பூவெல்லாம் பார்க்கணும், அங்கே அப்படி இருக்குது தாமரை பூ. அங்கே எல்லாமே நல்லா கிடைக்கிறது. அப்புறம் இங்கே லலிதா ஜானகிராமன் இங்கேருந்து 1 மாதம் முன்னாடியே பிள்ளைகிட்ட போயிருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட்டு. அவன் அங்கேருந்து 3 லிட்டர் பால் பாயசம், 100 நெய்யப்பம் எல்லாமே அவன் அங்கேருந்து பண்ணிட்டு கொண்டு வந்திருந்தான். நீங்க வந்து உங்களோட சிங்கப்பூர் போனேன் இல்லையா, அந்த அந்த டிராவல் அனுபவத்தை பத்தி எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் எல்லாரும் சௌகரியமா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் போய் சேர்ந்தோம். அவள் நல்ல வரவேற்பு, எங்களுக்கு வீல் சேரோட வந்திருந்தா. அவள் அங்கே போய் நாராயணி எல்லாம் பாடி முடித்து அவங்க எங்கெல்லாம் பார்க்கணுமோ அங்கெல்லாம் சுற்றி பார்த்து திரும்பி வந்தோம். நாங்கள் திரும்பி வர டைமில் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் என்ன கேட்டுன்னா டெர்மினல் 1ல் போயிட்டோம். நாங்கள் டெர்மினல் 3க்கு போனோம். அங்கே போக முடியலை. அப்போ அங்கே நான் சொன்னேன், வித்யா நம்ம இங்கே சுற்றிட்டு இருக்கண்டாமா, அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்குறோம் சொன்னோன்னா அவர் உடனே நமக்கு வழி சொல்லி தந்து விட்டார். சசிகலா அங்கேருந்து ட்ரெயினில் வாங்க சொல்லி சொன்னால் அந்த ட்ரெயினில் போன உடனே அவள் எல்லாரையும் பார்த்தோம். நம்ம பார்த்து எங்களை வீல் சேரில் அரேஞ்ச் பண்ணி ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்டு 5 நிமிஷத்தில் ஃப்ளைட்டு கிளம்பிது. ராதே கிருஷ்ணா. அனுபவத்தை பற்றி வேறு ஏதாவது சொல்ல நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இந்த சிங்கப்பூர் நாராயணிய பாராயணியம் எனக்கு மறக்க முடியாத, என்னோட இந்த ஜென்மத்திலே மறக்க முடியாத ஒரு அனுபவம், சந்தோஷமான அனுபவம். நான் இருக்கிறத வரை இது மறக்கவே மாட்டேன். எப்பவுமே குருவாயூரப்பனே நினைச்சிட்டு இருப்பேன். இது மறக்கவே முடியாது. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. என்ன நேயர்களே, திருமதி லக்ஷ்மி கிருஷ்ணன் அவர்கள் இந்த கலந்துரையாடலில் நம்மிடம் அவருடைய சிங்கப்பூர் ட்ரிப்பை பற்றி பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கு இது பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.